வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சம்பத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத உங்கள் ஒர்க்கை ஸ்பீடை பார்க்குற 10 இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்கிற ஒவ்வொரு ட்ரிக்ஸுமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு இமேஜில் ஜூம் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அகைன் ஜூம் அவுட் பண்ணி தான் நம்ம பார்ப்போம். பட் இந்த ட்ரிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஜூம் பண்ணி பேட்ச் பண்ணும்போது சைடில் உங்களுக்கு ஒரு ஃபுல் இமேஜ் வந்து ப்ரிவியூவாக இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பேட்ச் பண்ண இந்த இமேஜில் வந்து அப்ளை ஆகும். அது எப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விண்டோவில் போயிட்டு அரேஞ்சில் கீழே பார்த்தீங்கன்னா நியூ விண்டோ ஃபார் உமன் அப்படின்னு இந்த இமேஜோட நேம் பாருங்கள். உமன் 1835 இந்த மாதிரி நம்பர் இருக்குது. ஸோ விண்டோவில் அரேஞ்சில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க இமேஜோட நேம் வந்து கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகுனா இதே இமேஜ் இன்னொரு டேப்பில் டூப்ளிகேட்டாக ஓப்பன் ஆகும். ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாமல் அகைன் ட்ராக் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த இமேஜ் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்கனால ரீநேம் பண்ணிவிட்டு போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். பட் இதே இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ட்ரிக் இது தான். இப்போ அகைன் விண்டோவில் போயிட்டு அரேஞ்சில் போயிட்டு 2 up ஹரிசாண்டல் ஆர் 2 up வெர்டிக்கல் இமேஜாக இருந்தால் வெர்டிக்கல் கொடுத்துக்கோங்க. இது ஹரிசாண்டல் இமேஜ், அதனால் நான் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி நம்ம எங்கே பேட்ச் பண்ண போகிறோமோ அந்த இடத்த வந்து ப்ரிவியூவாக வச்சுக்கலாம். இப்போ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துகிட்டு மேலே வந்து இங்கே ஜூம் பண்ணி ஸோ இந்த இடத்துல நான் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறேன். அதை வந்து இப்போ இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் எடுத்துட்டா பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகும். ஸோ இதில் ஃபுல் இமேஜில் நமக்கு விசிபிளாக தெரியும். நம்ம இதில் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி மைன்யூட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணுற டைமில் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரிக்கில் க்ளோன் ஸ்டாம்ப் டூலில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ளோன் ஸ்டாம்ப் டூல் இங்கே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த டூலை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா க்ளோன் சோர்ஸ் பேனல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டூலை வச்சு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இதை வந்து சாம்பிளாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இதை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் அப்படி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த கலரை இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணி சோர்ஸ் எடுத்துகிட்டு ஸோ இதையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட் கலர் வேணும்னா அகைன் நான் போய் சாம்பிள் எடுக்கணும். இது நீங்கள் வந்து கலர்ஸாக அஸ்யூம் பண்ணாமல் ஒவ்வொரு சிக்னேச்சராக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ 5 சிக்னேச்சர், இந்த 5 சிக்னேச்சரையுமே நம்ம சாம்பிள் எடுத்துகிட்டு இன்னொரு டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம 5 சிக்னேச்சரையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணணும். நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி சிம்பிளாக முடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இந்த க்ளோன் சோர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாம்ப் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டில் வந்து கிளிக் ஆகிருக்கு. இப்போ நான் அந்த ரெட் கலரை ஜஸ்ட்டு சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கர்சர் ப்ரிவியூவில் பாருங்கள், ரெட் கலர் சாம்பிள் இருக்குது. அடுத்த சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லோ கலரை சாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லோ கலர் இருக்கும். தென் அடுத்து அதே மாதிரி 5மே நான் சாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் 5மே வந்து சாம்பிள் எடுத்துட்டேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் ஸ்டாம்பில் இருக்கனால நமக்கு இந்த பிங்க் கலர் தான் வருது. இப்போ ஃபர்ஸ்ட்டில் வச்சிங்க அப்படின்னா ரெட் கலர் வரும். இந்த மாதிரி நம்ம எந்தெந்த ஸ்டாம்பில் எந்தெந்த சாம்பிள் நம்ம எடுத்தோமோ அதெல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இங்கே அழகாக வந்து அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சாம்பிள் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கலர்ஸ் வச்சு காமிச்சேன். நீங்கள் உங்கள் டிசைன்ஸ்லையோ ப்ராஜெக்ட்ஸ்லையோ எந்த இடத்துல ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயில் நான் மேக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறையா லேயர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி எல்லா லேயர்ஸுமே செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கான டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த எல்லா லேயர்ஸுமே ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஏதாவது ப்ரஷ் டூலை வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அங்கே அப்ளை ஆகும். இப்போ நான் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு Ctrl S கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து அப்ளை ஆகிடும். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மல்டிபிள் லேயர்ஸை வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டோம். அகைன் இது எனக்கு மல்டிபிள் லேயர்ஸாக இதே டாக்குமெண்ட்டில் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கன்வெர்ட் டு லேயர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட லேயர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு குரூப்பில் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு அகைன் வேணும்னாலும் இந்த குரூப்பை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட்டில் நிறையா லேயர்ஸ் வச்சுக்காமல் இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். காமனாக நம்மளோட கிளைண்ட்ஸோ ஆர் நம்மளோ வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு பேனரை ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம சைட்லேருந்து எடுத்துருவோம், ஸ்ட்ரைட்டாக எடுக்காமல். அந்த மாதிரி திங்ஸை வந்து ஈஸியாக ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பில் போர்டு எடுத்துக்கோங்க. இதில் ஷோ ஆகிற இந்த இமேஜ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பெர்ஸ்பெக்டிவாக இருக்குன்னு தெரியும். ஸோ இது எப்படி ஸ்ட்ரைட்டாக இமேஜ் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். கிராப் டூலை ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த இமேஜோட கார்னர்ஸில் வந்து நான் கிளிக் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் மேலே இருக்க இந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் நமக்கு பக்காவான ஒரு ஸ்ட்ரைட் பொசிஷனில் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் பெர்ஸ்பெக்டிவான இமேஜ் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மாற்றிக்கோங்க. காமனாக ஒரு இமேஜ் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் பண்ணி ஜூம் பண்ணுவோம். ஸோ கர்சர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஜூம் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஆகி ஜூம் ஆகும், ஸ்மூத் ஜூம் ஆகாது. அது ஒரு ஆப்ஷன். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆகும், மைனஸ் ஐக்கான் கிளிக் பண்ணால் அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். இதுவும் வந்து ஸ்னாப் ஆகி தான் வரும். பட் ஸ்மூத்தான ஜூமிங் ஆப்ஷனுக்கு இசட் கிளிக் பண்ணிக்கோங்க, ஜூம் டூல் வந்துடும். ஸோ இப்போ ஐஸில் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக அந்த ஐஸில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஜூம் ஆகணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தான ஜூமிங்க்கு இசட் ப்ரெஸ் பண்ணி ஜூமிங் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். ஸோ இந்த ப்ரஷ் டூலில் மேலே இருக்க ப்ரஷ் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை ஸ்ட்ரிங்க் பண்ணி ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஷேப்க்கு மாற்றிடுறேன். தென் இதை இப்போ ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணி பெயிண்ட் பண்ணுவோம். அண்ட் அகைன் நம்ம இந்த சைடு ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கிளிக் பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல, அது எப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ கீஸ் ரொட்டேட் ப்ரஷ் டிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செக் போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நான் ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நோட் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். அண்ட் ரைட் சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரஷ் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணி தேவையான இடத்துல ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இமேஜில் நம்ம லென்ஸ் ஃப்ளார் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். லென்ஸ் ஃப்ளார் வைக்கிறதுக்கு நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து ஃபில் பண்ணிக்குவோம். தென் ஃபில்டரில் போயிட்டு ரெண்டரில் லென்ஸ் ஃப்ளார் கிளிக் பண்ணிக்குவோம். அண்ட் இதில் வந்து என்ன ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் மூவி பிரைம் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் பிரைட்னஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம பொசிஷன் எங்கே வைக்கணுமோ அங்கே வைப்போம். ஸோ கரெக்டாக இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு அசியூம் பண்ணிவிட்டு இங்கே வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதோட பிளெண்ட் மோட வந்து ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். இப்போ என்னோட லென்ஸ் ஃப்ளார் வந்து இந்த ட்ரீ மேலே கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வைக்கக்கூடாது, நான் இங்கே மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த எட்ஜஸ்லாம் பாருங்கள் எந்த அளவு ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரஷ் டூல் வச்சு அகைன் எரேஸ் பண்ணணும். பட் இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எக்ஸாக்டாக நம்ம செட் பண்ணுற இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி கொடுக்குறதுன்னு இப்போ பார்ப்போம். ரூலரை ட்ராக் பண்ணி கொண்டு வாங்க. ரூலர் உங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்துக்கோங்க. ரூலர் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு ரூலருமே ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கிறேன். தென் விண்டோவில் போயிட்டு இன்ஃபோ அப்படின்ற பேனல் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டில் என்னோட கர்சரை மூவ் பண்ண இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஆர்ஜிபி சிஎம்ஓகே எல்லா வேல்யூமே சொல்லும். ஸோ நமக்கு இப்போ தேவையானது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் தேவை. இந்த கர்சரை வந்து நான் ஜஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ என்னன்னு பாருங்கள். எக்ஸ் வந்து 1325, ஒய் வந்து 245. உங்களுக்கு இந்த மாதிரி வராமல் பாயிண்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னா இன்ஃபோ பேனலில் கார்னரில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பேனல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே மவுஸ் கோஆர்டினேட்ஸ்க்கு கீழே வந்து ரூலர் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் ஏதாவது இதில் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸில் வந்திருக்கும். இதை பிக்சல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த வேல்யூஸ் நான் நோட் பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிளாக் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்டரில் போயிட்டு ரெண்டரில் லென்ஸ் ஃப்ளார் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இதோட பொசிஷனை வந்து எக்ஸாக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த ப்ரிவியூக்குள்ளார ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் செட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ எக்ஸில் வந்து அதே வேல்யூ 1325, தென் ஒயில் 245 நம்ம நோட் பண்ணி வச்ச வேல்யூ என்ட்ரு பண்ணிக்கிறேன். தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா எக்ஸாக்டாக இதே இடத்துல செட் ஆகிருக்கும். இப்போ இதோட பிளெண்ட் மோட வந்து ஸ்க்ரீனாக மாற்றிக்கிறேன். இப்போ இதை வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல செட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் டிசைனுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்லேருந்து இந்த கேர்ளை மட்டும் நான் லேயர் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பேக்ரவுண்டை ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேருந்து இந்த பிளாக் மாஸ்க் போட்டு கேர்ள் மட்டும் விசிபிளாக இருக்க மாதிரி மாஸ்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இந்த லேயர் மாஸ்க்கை டிசேபிள் பண்ணணும். அது எப்படின்னா ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் இமேஜுமே விசிபிளாக தெரியும். இப்போ மாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். லேயர் மாஸ்க்கை டிசேபிள் பண்ணியிருக்கோம் டெம்பரரியாக. அகைன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த மாஸ்க் அகைன் வந்துடும். இந்த இமேஜில் இருக்க ஸ்கையை மட்டும் அப்ராக்சிமேட்டாக செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை ட்ராக் பண்ணி போட்டேன். இப்போ இந்த மாஸ்கோட ஒப்பாசிட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். மாஸ்கில் கிளிக் பண்ணிவிட்டு
ஜஸ்ட் நம்பர் 5 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒப்பாசிட்டி வந்து 50% ஆகும். 8 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஒப்பாசிட்டி 80% இருக்கும். தென் 1 ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஒப்பாசிட்டி 10% ஆகும். இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸை ப்ரெஸ் பண்ணி ஒப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ 56 அப்படின்னு அடிக்கிறேன்னா ஒப்பாசிட்டி கரெக்டாக 56 வந்துடும். நான் இங்கே கிளிக்கே பண்ணல, ஜஸ்ட் மாஸ்கில் தான் கிளிக்கிங் இருக்குது. இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பி கிளிக் பண்ணி ப்ரஷ் டூல் எடுத்துட்டேன். நார்மலாக அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்னா, நம்ம மேலே ப்ரஷ் ஆப்ஷன்ஸில் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். பட் மவுஸை வச்சு ப்ரஷ் சைஸையும் ப்ரஷ் ஹார்ட்னஸையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி மவுஸில் ரைட் கிளிக்கையும் ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டர், ஹார்ட்னஸ், ஒப்பாசிட்டி அந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்துடும். ஸோ இப்போ ட்ராக் பண்ணி ஜஸ்ட் கீழே ட்ராக் பண்ணுறேன். நமக்கு ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். அண்ட் மேலே ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஹார்ட்னஸ் டிக்ரீஸ் ஆகும். இப்போ கிளிக் எடுக்காமே நான் ஜஸ்ட் லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணுறேன், நமக்கு ப்ரஷ் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் ரைட் சைடில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ப்ரஷ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ட்ரிக் நிறைய பேத்துக்கு புதுசாக இருக்கும். இந்த இமேஜில் சென்ட்ரல் இருக்க இந்த பிட்காயினை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கனால ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி சர்க்குலர் ஆப்ஜெக்ட்டை பர்டிகுலராக ஒரு இமேஜில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூலில் ஹோல்டு பண்ணிவிட்டு எலிப்டிக்கல் மார்க்கெட் டூல் எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக வரும். இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக சைஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டையும் விடாமல் இந்த கிளிக்கையும் விடாமல் ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இந்த மார்ச்சிங் ஹேண்ட்ஸே மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக காயின் கிட்ட வச்சுட்டு இப்போ ஸ்பேஸ் பாரை விட்டுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணியே ட்ராக் பண்ணுங்கள். சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் அகைன் ஸ்பேஸ் பாரை ஹோல்டு பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி உங்களோட செலெக்ஷனை பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இந்த ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பிட்காயின் பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் கைஸ், 10 ட்ரிக்ஸுமே என்னென்னு பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த எல்லா ட்ரிக்ஸையும் பார்க்குறதோடு இல்லாமல் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் ஆர் உங்களோட டிசைன்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஃபோட்டோஷாப்பில் 7 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் எண்டு கார்டில் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.